வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கான்கிரீட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். கான்கிரீட் தயாரிக்கும் பொழுது எப்படி தயார் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ முதல்ல நம்ம கான்கிரீட் போகிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு, மணல், ஜல்லி, வாட்டர். அதாவது சிமெண்ட், ஃபைன் அக்ரிகேட்ஸ், கோர்ஸ் அக்ரிகேட்ஸ் அண்ட் வாட்டர். சாதாரணமாக ஒரு கான்கிரீட் தயார் பண்ணால் இது 4 மெட்டீரியல் தான் ரொம்ப முக்கியமான மெட்டீரியல். ஸோ இது என்ன பண்ணுவோம்னா டிஃப்ரெண்ட் பிளேசஸில் நம்ம கலெக்ட் பண்ணுவோம். சிலப்போ வாட்டர் வந்து சைட்லேயே கிடைக்கும். இன்கேஸ் வாட்டர் இல்லைனா வெளியில் பர்ச்சேஸ் பண்ணுவோம். மற்ற மெட்டீரியல் எல்லாமே வெளியிலேருந்து சிமெண்ட் வந்து ஃபேக்ட்ரியில் வரும். ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட் பார்த்தீங்கன்னா நார்மலாக குவாரிலேருந்து வரும். இது என்ன பண்ணால் ஒரு சைடில் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணுவோம். அடுத்து என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு பேட்சிங்கிறது ஒன்று இல்லை, அளக்குவோம். இது வால்யூம் பேட்சோ இல்லை வெய் பேட்சோ. நம்ம சப்போஸ் M20 கிராம் கான்கிரீட்னா 1, 1, 3, அதாவது 1 பங்கு சிமெண்ட்டு, 1 பங்கு மணல், 3 பங்கு ஜல்லி. இதுதான் மிக்ஸ் ரேஷியோ ஃபார் M20 கிராம் கான்கிரீட். M20 கிராம் கான்கிரீட்டுக்கு 1, 1, 3 ரேஷியோவில் கலக்கும். இது வால்யூம் பேட்சில் நம்ம போடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மிக்சிங் வந்து எது நம்ம சுமால் கான்கிரீட் தான் கையிலே கலந்து போடுவோம். இல்லை பெரிய நார்மலாக வந்து காலமோ இல்லை வந்து ரூஃப் கான்கிரீட் இருந்தால் மிக்சர் மிஷினை வச்சு மிக்ஸ் பண்ணுவோம். அடுத்து எந்த இடத்துல கான்கிரீட் போடணுமோ அந்த இடத்துக்கு கான்கிரீட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம். டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம்னா நமக்கு ஏதாவது சாம்பிள் எடுக்கணும். சப்போஸ் ஒர்க்கபிலிட்டிக்காக ஸ்லம் டெஸ்ட் பண்ணணுமா இல்லை கான்கிரீட் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறதுக்காக சாம்பிள் வேணால் சாம்பிள் எடுத்து கியூபை கேஷ் பண்ணி வச்சுப்போம். டிரான்ஸ்போர்ட்டிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எதர் நம்ம வந்து கையில் கொண்டு போவோம், இல்லை வீல் பேர் வச்சு கொண்டு போவோம், இல்லைனா லிஃப்ட் வச்சு அப்புறம் வீல் பேர் ஷிஃப்ட் பண்ணி ரூஃப் கான்கிரீட் போடுவோம். இது டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா பிளேசிங் ஆஃப் கான்கிரீட். இப்போ கான்கிரீட் பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம்னா ஃபார்ம் ஒர்க்கை முடிக்கணும். ஷேண்டரிங் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபார்ம் ஒர்க் முடிக்கணும். ஃபார்ம் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன், அதாவது ஸ்டீல் இருந்தால் சப்போஸ் பிளெந்த் பீமோ இல்லை இல்லை காலமோ ஃபுட்டிங்கோ இல்லை வந்து ரூப் ஸ்லாபோ அதுக்கான ஸ்டீலை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி எரெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் கான்கிரீட்டை பிளேஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து காம்பாக்ஷன், அதாவது கான்கிரீட் போட்டதுக்கு அப்புறம் கான்கிரீட்ல இருக்கிற வாய்ட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக காம்பேக்ட் பண்ணுவோம். அப்புறம் காம்பேக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணுவோம். இது நம்ம என்ன மாதிரி ஃபினிஷ் பண்ணோம், ரஃப் வேணுமா, ஸ்மூத் சர்ஃபேஸ் வேணுமா, எந்த மாதிரி ஃபினிஷ் வேணுமோ அதை நமக்கு ஃபினிஷிங் பண்ணுவோம். அடுத்து ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அடுத்து க்யூரிங் பண்ணுவோம். ஸோ இந்த க்யூரிங் பண்ணுறது எதுக்காக பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், க்யூரிங் பண்ணுறதுனால என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கோம். அதை பற்றி வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஒர்க் ரிமூவ், அதாவது கான்கிரீட் வந்து போதுமான அளவுக்கு செட்டிங் அடைஞ்சிருச்சு, ஸ்ட்ரென்த் அடைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபார்ம் ஒர்க்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுதான் கான்கிரீட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். இதில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்குது. அதை பற்றின வீடியோ இனி வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.